புள்ளி விவரத்துறை திங்கட்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதியன்று 2025ஆம் ஆண்டின் முக்கிய குடும்ப வருமான போக்குகள் அறிக்கையை வெளியிட்டது. அதில் முதல் முறையாக 2025இல் சிங்கப்பூரில் இடைநிலை குடும்ப வருமானம் 12,000 வெள்ளியை தாண்டியது தெரியவந்தது. பொருளியல் ரீதியான அழுத்தங்கள் இருந்த போதிலும் 2025இல் சிங்கப்பூரில் அனைத்து தரப்பினரிடையே பணவீக்கம் சரி செய்யப்பட்டதற்கு பிறகு கணக்கிடப்பட்ட குடும்ப வருமானம் உயர்ந்ததுடன் இடைநிலை வருமானமும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது. அரசாங்க மானியங்களையும் வரிகளையும் கணக்கில் கொண்ட பிறகு வருமான ஏற்றத்தாழ்வை கணக்கிடும் சிங்கப்பூரின் ஜினி குறியீடு 2025இல் 0.379 குறைந்தது. இது 2015க்கு பிறகு பதிவான ஆக குறைந்த அளவாகும். இம்முறை புள்ளி விவரத்துறை வருமானம் என்பதற்கான வரையறையை மாற்றியுள்ளது. வேலை மூலம் கிடைக்கும் வருமானத்தை கணக்கிடுவது மட்டுமின்றி முதலீடு, வாடகை உள்ளிட்ட இதர வழிகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் அது கணக்கில் கொண்டுள்ளது. மேலும் வேலை செய்பவர்கள் யாரும் இல்லாத குடும்பங்களும் இக்கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக வித்யாலட்சுமி.